செய்த மருமகனை கூலிப்படை வைத்து கொலை செய்துவிட்டு ஆந்திராவில் மறைந்திருந்த மாமியார் மாமனார் உள்ளிட்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். ஓசூரில் நடந்தது என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பத்தலப்பள்ளி எனும் இடத்தில் விடுதியை லீஸுக்கு எடுத்த 4 நாட்களில் விடுதியின் மேல்தளத்தில் ஆந்திராவை சேர்ந்த ஆசனையா என்கிற இளைஞர் கடந்த 5ஆம் தேதி கழுத்து மற்றும் வயிற்று பகுதியில் கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்து கிடந்துள்ளார். அட்கோ காவல் நிலைய போலீசார் ஆசனையா உடலை கைப்பற்றி உடலை பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த வழக்கில் குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வந்தனர். ஆசனையாவின் மாமியார் மாமனார் மற்றும் கூலிப்படையை ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தில் தட்டி தூக்கி உள்ளது தமிழக தனிப்படை போலீஸ். உயிரிழந்த ஆசனையா கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பிரமி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்துள்ளார். பெண் வீட்டாரின் எதிர்ப்பை மீறி இந்த திருமணம் நடந்துள்ளது. தற்போது ஆசனையா பிரமி தம்பதிக்கு 6 மாதத்தில் பெண் குழந்தை உள்ளது. ஆசனையாவின் மாமியார் வீட்டார் வசதியானவர்கள் என்கின்ற நிலையில் ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்த ஆசனையா மனைவியை ஆந்திராவில் உள்ள தனது வீட்டில் விட்டுவிட்டு தொழில் தொடங்க ஓசூர் வந்தபோது டிப்டாப்பாக உடையணிந்து சுற்றி வந்ததாலும் தனது மகளுக்கு 2வது திருமணம் செய்து வைக்க எண்ணிய ஆசனையாவின் மாமியார் மாமனார் இருவரும் தனது மருமகனை தீர்த்து கட்ட நினைத்துள்ளனர். தங்கை மாதேவி என்கிற வீரம்மாவிடம் இது பற்றி கூற அவரது கள்ளக்காதலனான கூலிப்படையை சேர்ந்த ஆந்திரா நந்தியால் மாவட்டம் சீனிவாசலு என்பவரிடம் கூறி கொலையை திட்டமிட்டு சீனிவாசலு தனது கூட்டத்துடன் வந்து பத்தலப்பள்ளியில் வீடு வாடகைக்கு எடுத்து ஆசனையாவை கொலை செய்து காரியத்தை கச்சிதமாக முடித்துவிட்டு ஆந்திரா சென்று தலைமறைவாக சுற்றி வந்துள்ளனர். இந்த வழக்கில் ஆசனையாவின் மாமியார் மாமனார் சின்ன மாமியார் கூலிப்படையினர் என 8 பேரை கைது செய்து தமிழகம் அழைத்து வந்து சிறைப்படுத்தி உள்ளனர். தனது கணவனை அம்மா தான் கொலை செய்தார்கள் என தெரியாமல் அம்மாவிடம் சோகத்தை கொட்டி ஆறுதல் அடைந்து வந்த இளம்பெண் பிரமி தற்போது கடும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளார்.